நான் வந்து சீட்டாங்கிற தொண்டு நிறுவனத்தினுடைய கீழே நாங்கள் 4 ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறோம். அகில இந்திய லஞ்ச ஒழிப்பு மையம் மாதந்தோறும் கிராம சபை மாதிரி கிராம சபைக்கு இணையாக அவங்களுக்கு என்ன செய்கிறோம், அந்த பயிற்சி கொடுக்குறோம். தூத்துக்குடி வந்ததனுடைய நோக்கம் எங்களுக்கு கிட்டத்தட்ட 16 பெட்டிஷன் சார். ஊழல் பண்ணுறாங்க, சட்டவிரோதமாக நடக்கிறாங்க, எங்களை அலக்களிக்கிறாங்க அப்படின்னு பெட்டிஷன் வந்தது. நாங்கள் ஒரு ஆய்வு நடத்தினோம். இந்த ஆய்வு நடக்கும்போது இங்கே இருக்கிறது எம்பி நம்ம முதல்வருடைய சகோதரி, மரியாதைக்குரியவர்கள். அடுத்து இந்த மாவட்டத்தில் 2 அமைச்சர் இருக்காங்க. அப்போ அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்பில் இருந்து இவ்வளவு நல்ல ஒரு மாவட்டத்தை நாங்கள் என்னன்னா லஞ்சம் இல்லாத மாவட்டமாக உருவாக்குறது, இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேரை வாங்கி கொடுக்கறதுக்கும், தமிழ்நாட்டிலேயே முதல் லஞ்சம் இல்லாத மாவட்டமாக இந்த மாவட்டத்தை உருவாக்குறதுக்கும் திட்டமிட்டு மக்கள் பாராளுமன்ற 150 பணியாளர் நியமனம் பண்றேன். இதுல பார்த்துட்டீங்கன்னா மீன்வளத்துறையில நிறைய பெட்டிஷன் வந்துருக்கு. இன்னைக்கு ஏற்கனவே வந்திருக்குது. அதை கனவு பண்ணும்போது உறுப்பினர் சேர்க்கறது லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. மீனவர்களை உறுப்பினராக சேர்க்கறது மீனவர்கிட்டையும் வாங்கியிருக்காங்க, மீனவர் அல்லாதவங்ககிட்டையும் வாங்கியிருக்கிறாங்க. அதை உள்ள போய் பார்க்கும்போது மீனவர்களுடைய சலுகை சிதறடிக்கப்படுது, அவங்களுக்கு உள்ள ஃபண்டை. அதில் லஞ்சமாக போகும்போது வருஷத்துக்கு எனக்கு கணக்கு 4.5 கோடி ரூபா இல்லை இருந்து 6 கோடி ரூபா வரை வருஷம் கவர்மெண்டுடைய ஃபண்டை இல்லீகலாக நிர்வாக சீர்கேடுனால நாசம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷம் 8 வருஷம் கணக்குப்படுறோம். 40 கோடி ரூபா இது பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இனி வரக்கூடிய காலத்தில் அவங்க பேசியிருக்கிறாங்க, நாங்கள் அந்த ஃபோக்கஸ் மீனவர் அல்லாத பாரம்பரிய மீனவர் அல்லாதவங்கள சேர்த்ததை நாங்கள் உறுப்பினரை எடுத்துடுறோம் அப்படின்னு சங்கத்தில் இருந்து பண்ணுறோம் அப்படின்னு ஏடி பஞ்சாயத்து ஜேடி இவங்க 2 பேருமே சொல்லியிருக்கிறாங்க. மீன்வளத்துறை சார்பாக ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க, மிக விரைவில் பண்ணுறோன்னு. இதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணி யாருன்னு நாங்களும் அவங்க எடுக்கிறவங்க தான் இவங்களான்னு தெரியாது. இப்போ நாங்களும் ஒரு ஆய்வு பண்ணி அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்து ஒற்றுமையோட அரசினுடைய ஒத்துழைப்போட தான். ஏன்னா இதுக்கு அரசுக்கு விரோதமாக நாங்கள் எதுவும் பண்ணுறதில்ல. அரசுக்கு கெட்ட பேர் வராமல், அரசுனால மக்கள் பாதிக்கப்படாமல், மக்களுக்கும் அரசுக்கும் ஒரு நல்ல உறவு உருவாக்குறது தான் இந்த அமைப்பினுடைய நோக்கம்.